காவல்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய தவறு. யூ ஆர் த பிரைனி பிஹைண்ட் எவ்ரிதிங், யூ ஆர் த சிஸ்டம். அப்படி இருக்கும்போது உங்க கண்ட்ரோல்ல மீறி இந்த விஷயம் நடந்திருக்குன்றத தயவு செய்து அப்பட்டமா ஒத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி என்று சொல்வதை விட வருத்தம் தான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்கள தான் கத்துறாங்க. சிக்னல் எங்கேயுமே ப்ராப்பரா வேலை செய்யல. இவங்க எவ்வளவு நேரம் தான் மேனேஜ் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட அந்த 8:30 மணிலேருந்து அந்த 2:30 3 மணி வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ண கான்சிக்வன்சஸ், டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு மாற்று கூட இல்லை. அந்த குறிப்பிட்ட சில சேனல்களுக்கும் பத்திரிகை ஜால்ரா அடிக்கிறதோடு சேர்த்து இந்த விஷயங்களும் மக்கள் நலனுக்காக செஞ்சதுங்க. சத்தியமா உங்களை இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்க மாட்டோம். உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். வான் சாகச நிகழ்ச்சி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தது. கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் பேர் கோவளத்திலிருந்து சென்னை மெரினா வரைக்கும் பார்த்ததாக அப்ராக்சிமேட் கவுண்ட் சொல்கிறாங்க. இதில் நம்ம முதல்ல மத்திய மாநில அரசுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் இந்த ஒரு நிகழ்வானது கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு கழித்து சென்னையில் நடந்திருக்கு. பாராட்டத்தக்க விஷயம். இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 72 விமானிகள்லாம் அவ்வளோ திறம்பட செயல்பட்டிருக்காங்க. வானர் வேடிக்கை என்று சொல்வதை விட ஒரு வித்தியாசமான நிகழ்வு மக்கள் எல்லாம் கண்டுகளிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்பட்ட சிரமங்களை பற்றி அடுத்தது கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்திய இந்த ஒரு நிகழ்வானது மக்கள் அனைவரும் மனதில் ஒரு நீங்கா இடம் பிடித்து விட்டது என்பதை ஆணித்தரமாக கூறலாம். பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய கொடியோடு தேசிய கொடியில் உள்ள அந்த வண்ணத்தை அந்த ஃப்ளைட்லேருந்து பரவி விடும்போது அது மக்களுக்கு ஒரு வகையான எழுச்சி, அப்படி ஒரு நல்ல எழுச்சியை பார்க்க முடிஞ்சது. குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பூரிப்பு. நம்மளால் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு வான் வேடிக்கை பார்த்த மாதிரி, தீபாவளி டைமில் எப்படி பட்டாசு வெடிச்சா அந்த ராக்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்களோ, அந்த 20 ஷாட்ஸ் 200 ஷாட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அந்த ஃப்ளைட் ரியல் டைமில் கேரி ஓவர் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் முப்படைகள் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு வார் டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிகாஷனாக பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாகவும் வியக்கத்தக்க விஷயமாகவும் இருந்தது. மத்திய மாநில அரசு ஏற்பாடு செய்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஸோ இதில் நம்ம அரசாங்கத்துக்கு, தமிழக அரசுக்கு, மத்திய அரசுக்கும் ஸ்ட்ரைட்டாக சில விஷயங்கள், மத்திய அரசுக்கு இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது. ஏனென்றால் அவங்கள ஏற்பாடுகள் மட்டும்தான், அதாவது இந்த வான்வேடிக்கை நிகழ்ச்சி அந்த முப்படைகளுக்கான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். மேற்படி இந்த நிகழ்வு தமிழகத்தில் நடக்குதுன்னு போது தமிழக அரசு பொறுப்பெடுத்து முக்கியமாக 5 துறை, அந்த 5 துறைகள் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்க, ஏன் செய்யாமல் விட்டாங்கிறத பற்றி நம்ம அலசி ஆராயதுக்கு தான் இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி வந்துட்டாலே தமிழகத்தில் சென்னையில் இருக்க பெரும்பாலான மக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பீச்சுக்கு போகிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் தருவாயில் நேற்று இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக பெரும்பாலான கூட்டம் வரும்ன்றதை கண்டிப்பாக அரசாங்கம் கணித்திருக்க வேண்டும். அரசாங்கம் கணித்திருக்க வேண்டும் என்று ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளோட காவல்துறை எல்லாத்துலேயும் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய நந்தா ஷோவில் காவல்துறையை பற்றி, நந்தா ஷோலையும் சரி, கருவின் மறுபக்கம் நிகழ்ச்சியிலும் சரி, காவல்துறையை பற்றி நம்ம எந்த இடத்தையும் விட்டு கொடுத்து பேசுறதே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வுக்காக காவல்துறை மட்டுமல்ல, காவல்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய தவறு. ஏன் மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு அரசியல் இயந்திரம் தனித்தனியாக பிரிச்சிருக்கு. அரசு இயந்திரம் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல் இயந்திரமோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அரசியல் இயந்திரத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும், அங்கே இருக்கும் சட்டமன்ற உறுப்பினராகட்டும், ஏனைய சட்டமன்ற சார்ந்த உறுப்பினர்களாகட்டும், இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராகட்டும்,
அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆகட்டும், இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல சில விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க தவறி இருக்காங்க, தெள்ள தெளிவாக தெரியுது. இது அரசியல் இயந்திரம் செய்த தவறு. அரசு இயந்திரத்துக்கு வருவோம். இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக வந்து சீஃப் செக்ரட்டரியேட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆன் பண்ணியிருப்பார். அப்படி பாஸ் ஆன் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆன் பண்ணார், என்னென்ன விஷயங்களை கவனிக்க சொன்னார்ன்ற விஷயத்தை வந்து யாருமே ஒன்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை வந்து இன்டெலிஜென்ஸ் மூலிமா ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், சிஎம் ஃபேமிலி, மினிஸ்டர்ஸ் இவங்க மட்டும் சேஃபாக வரணும், கொண்டு போகிறதுக்கு மட்டும் காவல்துறை தெளிவாக பார்த்துருக்கு. வெரி குட், வி அப்ரிஷியேட் இட். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு மனிதர். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றதுக்கு போகிறதுக்கு, ப்ளஸ் அந்த அமைச்சர் பெருமக்களுக்கான ப்ரொடெக்ஷன், சேஃப்டி எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண காவல்துறை அண்ட் மிச்ச டிபார்ட்மெண்ட் பொதுமக்களுக்கு ஏன் எந்த வகையான ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் பண்ணல அப்படின்ற கேள்வி கட்டாயமாக எல்லா இடத்திலும் எழுகிறது, நாங்களும் எழுப்புகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தெளிவான விஷயம். கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் சொன்ன கவுண்ட் தான் சார். 5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. நேரடியாக வந்து 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மக்கள் வந்து அந்த மெரினா பீச் அந்த சரௌண்டிங்கில். நேற்று நாங்கள் கண்கூட பார்த்த விஷயம், சென்னை கடற்கரை சுற்று வட்டாரத்தில் கூட ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸில் செம்ம டிராஃபிக் ஜாம். எங்கேயுமே எந்த வாகனமும் மூவ்மெண்ட் இல்லை. சரிங்களா? போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பாவம் தான் சொல்லி ஆகணும். ஏனென்றால் சிலர் கணிக்க தவறுனால நேற்று டெபுடேஷனில் இருந்த போக்குவரத்து துறை காவலர்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி என்று சொல்வதை விட வருத்தம் தான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாரும் மாற்றி அவங்கள தான் கத்துறாங்க. சிக்னல் எங்கேயுமே ப்ராப்பராக வேலை செய்யலை. இவங்க எவ்வளோ நேரம் தான் மேனேஜ் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட அந்த 8:30 மணிலேருந்து அந்த 2:30-3 மணி வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ண கான்சிக்வன்சஸ், டிராஃபிக் போலீஸ்மேன் அவங்களுக்கு மாற்று கூட இல்லை. அவங்கள பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக போச்சு அந்த காவல் அதிகாரிகளை பார்க்கும்போது. இது யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் இவ்வளோ கஷ்டப்படணுமா? சரி, காவல்துறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரங்க. காவல்துறை, போக்குவரத்து துறை, இந்த 2 துறைக்கும் போதுமான அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது நேற்று வெளிப்படையாக தெரியுது. சில இடத்துல காவல்துறைக்கு, போக்குவரத்து துறைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஃபோன் பண்ணி கெஞ்சுறாங்க. நாங்கள் கண்கூட பார்க்க முடியுது. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியல அவங்களால. மெயின் பாசிங் ஏரியாவில் ஆம்புலன்ஸு கத்தனை வண்ணமாக இருக்குது. அவங்களுக்கு ரூட் கிளியர் பண்ணுறதுக்காக 2 பேர் ஓடுறாங்க, ரூட் கிளியர் பண்ண முடியல. ஸோ இது பியோர் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் சிஸ்டம். இந்த என்டையர் ஃபால்ட்டுக்கான மிஸ்டேக் சீஃப் செக்ரட்டரி பொறுப்பெடுத்திருக்கணும், கண்டிப்பாக பொறுப்பெடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இதில் காவல் அதிகாரிகள் மக்களை உடனே கட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்ல சத்தியமாக முடியாது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, திறமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா சிஎம் வந்திருக்காரு, ஐயா சிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்கும், உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுங்க. ஐயா 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் மேலே, 5 லட்சம் 10 லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டாக அந்த இடத்துல ட்ராவல் ஏரியா இருக்கும்போது நீங்கள் சிஎம் எப்படி அந்த இடத்துல கூட்டு வர முடியும்? என்ன சட்ட ஒழுங்கு சேஃப்டி இருக்குது? என்ன சட்ட ஒழுங்கு சேஃப்டி இருக்குது? எவ்வளோ ரிஸ்கான விஷயம் அதெல்லாம். திடீர்னு அவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுக்கணக்காமல் போய் இதுவாக போச்சுன்னா சிஎம்க்கு என்ன சேஃப்டி? இதையா யோசிக்கவே இல்லை நீங்கள்? முன்கூட்டியே இது வந்து கணித்து இருக்கணும் இல்லையா? 2வது விஷயத்துக்கு வர போகிறோம். பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி. சிந்தாதிரிப்பேட் டு வேளச்சேரி, அதே மாதிரி பீச்சிலேருந்து தாம்பரம், இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரூட் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக சண்டேனாலே நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் குறைச்சி தான் இயக்குவோம். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த பர்டிகுலர் இந்த 2 பெல்ட்டில் ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேளச்சேரி ட்ரெயின் நம்ம போய் பார்த்துருவோம், வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்த்துருப்போம். அங்கே கூட்டம் கட்டு கிடக்காமல் ஏற்கனவே பஸ்ஸில் ஃபுட்பால் தங்கிட்டு வரும், ட்ரெயினில் ஃபுட்பால் தங்கிட்டு வரும், தொங்கிட்டு போயிருக்காங்க. இதை வந்து ரயில்வே துறை பார்த்துருக்கணும். அங்கேயும் போதுமான அளவு ஆட்கள் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இது யாரோட மிஸ்மேனேஜ்மெண்ட்? இந்த மாதிரி ஒரு விழா நடக்குதுன்னா நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? சரி, ரைட்டு. மெட்ரோ ட்ரெயினில் திடீர்னு முதல்லலாம் வந்து 7 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ்க்கு இருந்தது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ். மெட்ரோ ட்ரெயின் நேற்று 3 மினிட்ஸ் டைமில் திடீர்னு 12 o'clock மேலே தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்படி பார்க்கும்போது நார்மலாக வந்து நம்ம ஃபோனில் புக் பண்ணால் 10 rupees 20 rupees டிக்கெட் இதுவாக இருக்கும். இதே கவுண்டரில் பே பண்ணால் 40 rupees. அங்கேயும் வந்து டபுள் தி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மக்களை எவ்வளோக்கு நேற்று ஸ்கியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கியூஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். சுகாதாரத்துறை, கண்டிப்பாக அந்த துறைக்கு மாசு அவர்களுக்கு வந்து மாசு அவர்களை வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது.
அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணாதது, திட்டமிடுதல் பியூரான மிஸ்டேக். இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அமைச்சர் இதை பொறுப்பெடுத்து ஏன் முன்கூட்டியே வந்து மக்களுக்கு வழித்தடங்கள் வந்து போகிறதுக்கு, ஏன்னா சண்டே இட்ஸ் அ பிளாங்க் சண்டே சார், வழித்தடங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக மக்கள் எவ்வளோ லோல் பட்டாங்கன்றது கண்கூட பார்க்க முடிச்சது. நாங்கள் கண்கூட பார்த்த நிறைய விஷயங்கள். கர்ப்பிணி பெண்கள் 3 மாதம் 4 மாதம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க சில பெற்றோர்கள். அவங்களுக்கு நினச்சி என்ன சொல்கிறதே தெரியல. அதாவது ஒரு விஷயம் நிகழ்வு நடத்த சந்தோஷமாக எல்லாம் பார்க்க போகணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ராப்பராக இந்த கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு போங்க. தெரியாமல் போயிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கின்னு 5 பேர், இந்த 5 பேரோட சாவுக்கு யார் மணி கட்ட போகிறான்னு தெரியல. இந்த 5 பேர் வந்து அந்த டெத்தை வந்து வேற மாதிரி திசை திருப்பியெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. பார்க்கவே நமக்கு நகைக்கும் தன்மையாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. உண்மையிலேயே சாதனை நிகழ்வு வேதனை நிகழ்வாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியிலேருந்து தைரியமாக வாய் தோன்றிருக்க ஆதவ அர்ஜுனுக்கு வாழ்த்துக்கள் சகோதரரே. தைரியமாக உங்களுக்காவது வந்து கூட்டணியில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு வாய் திறந்து சொல்லணும்னு தோணுச்சு. மிச்ச கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஐம்புலன்களையும் மூடிக்கொண்டு ஜால்ரா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக கூற முடியும். எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து உடனடியாக வந்து அந்தந்த அமைச்சர் சார்ந்த அமைச்சர்கள் வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். 5 மரணம், கிட்டத்தட்ட 150க்கும் மேலானோர் மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறது கூட இன்னமும் 56 பேர் மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? ஏன் இன்னும் யாரும் பொறுப்பு எடுக்கல? இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, நிகழ்ச்சி சூப்பராக நடந்திருக்கு. 11 மணி கூட்டம்ன்றதுக்காக நிறைய பேர் 7 மணி 6 மணி 8 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த 7 மணிலேருந்து 11 மணிக்கு நிகழ்வுக்கு வந்து உட்காடுறாங்கன்னா 4 மணி நேரம் முன்னாடியே வந்து உட்காடுறாங்க. எதுக்காக? ஃபஸ்ட்டாக போயிட்டா எல்லாத்துக்கும் கிட்டேருந்து பார்க்க முடியும், நல்ல ஒரு கிளாரிட்டி விஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் உட்காடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுகாதாரத்துறை மாண்புமிகு மாசு அவர்களே, நம்ம ஆல்ரெடி 2-3 தான் சந்திச்சிருக்கோம் சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சில விஷயங்கள் கேட்கணும் சார். சுகாதாரத்துறை தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுகிறது என்பது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறீங்க, நாங்களும் மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் அண்டை மாநிலங்களை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுகாதாரத்துறை கொஞ்சம் சிறப்பாகவே தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நேற்று இந்த நடந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார், ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து மக்கள் அங்கே பார்க்க ஆவாங்கன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 11 மணி, ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேலாம் பார்க்குறோம், பொதுமக்கள் எத்தனை பேர் எப்படி வந்து கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் இந்த நிகழ்வு, இது ஒரு 21 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்ன்றது நீங்கள் உங்களோட டீம் மெம்பர் ப்ரிடிக்ட் பண்ணாமல் விட்டது மிகப்பெரிய தவறு சார். அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, குடிக்கிற தண்ணி இல்லை சார். புழங்குறதுக்கு பாத்ரூம் டாய்லெட், டெம்பரவரி பாத்ரூம் டாய்லெட் முதல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது போதுமான அளவு இல்லையே சார். இது பேசிக்கான விஷயம் கணக்கு தவறுனது மிகப்பெரிய தவறு சார். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏதாவது ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்க இடம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போயிடும். அதுக்கு ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து பேரல் வைக்கணும். நேற்று அது எங்கேயுமே வச்ச மாதிரி அது ப்ரொவிஷனே தெரியலையே சார். இது சுகாதாரத்துறையோட கடமை இல்லைங்களா? மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏர்ஃபோர்ஸ் மெம்பருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக பண்ணி கொடுத்தோம், விழா சிறப்பாக நடந்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து அறிக்கை விட்டுருக்கீங்க, சந்தோஷம். நீங்கள் வந்து அந்த முப்படைகளுக்கு அறிக்கை கொடுத்து உங்களுடைய வேலை சிறப்பானது கை கழுவிட்டீங்க. ஆனால் பொதுமக்கள் 5 பேர் செத்து போயிட்டாங்களே, இது எந்த கணக்கில் சார் எழுத போகிறீங்க? அந்த 5 பேரோட குடும்பம் என்ன நடுத்தருக்கு வருமே? 150க்கும் மேலான மயக்கச்சு விழுந்தாங்களே சார், அவங்கள என்ன இது சார் ஆவாங்க? கொஞ்சமாக யோசிச்சிங்களா சார்? சுகாதார உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கலெக்டர்ஸ், டெபுட்டி கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஒரு பேசிக்கான விஷயம், குடிக்க தண்ணி, புழங்குறதுக்கு பாத்ரூம் டாய்லெட், ஆக்சிஜன், இது 3 இன்றியமையாத விஷயம் சார். க்ரௌட் ஏரியாவில் இது 3 சத்தியமாக தேவை. இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக அங்கே இல்லாதோட எஃபெக்ட் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு சார் நேற்று. சுகாதாரத்துறை விட்டு அடுத்த துறை பொதுப்பணித்துறை. ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுனீங்கிறது எங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வேணும்னால் ஒன்றா தொகுத்து பேசினா இன்னும் டைம் எடுக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ இது இல்லை அது இல்லை, அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை எல்லாம் நல்லா வசமாக நல்லா பேசுனீங்க, நல்ல வசனங்களும் பேசுனீங்க. இப்போது உங்கள் துறை
என்ன பேசிக்கில் என்ஓசி கொடுத்தது இந்த இடத்துல விழா நடத்தலாம்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விழா அங்கே இடத்துல நடக்குதுன்னா 4 டிபார்ட்மெண்ட்லேருந்து 5 டிபார்ட்மெண்ட் என்ஓசி கொடுத்தாகணும். எந்த பேசிக்கில் என்ஓசி கொடுத்தாங்க இந்த விழா நடத்துறதுக்கு? ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட், கடைசியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட், முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஊடகத்துறை, ஊடகம், பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறை. இந்த துறை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் இருக்க கலெக்டர்ஸ் ஆகட்டும், இந்த துறையில் இருக்க மிச்சம் ஒரு முக்கிய நபர்கள் ஆகட்டும், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்க 2 சேனலுக்கும் சில முக்கியமான பத்திரிகைகளுக்கு ஜால்ரா அடிக்கிறதுல தவறதே கிடையாது. அவ்வளோ தரமான ஜால்ரா அடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த பர்டிகுலர் 2 சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட 3 பத்திரிகைக்கு மட்டும் அப்படியே ஒரு ஜால்ரா. அந்த ஜால்ரா அடிக்கிறீங்க, சரி அடிங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய மக்கள் கூட சான்சஸ் இருக்குன்றது போலீஸோட அதை விட ஈக்குவல் இன்டெலிஜென்ஸோட எங்களால் கணிக்க முடியும் இல்லையா? கணிச்சு சொல்லியிருக்க வேண்டியது யாரோட கடமை? நீங்கள் கணிச்சு உங்களோட அமைச்சருக்கு சொல்லியிருக்கணும், இல்லை அந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியிருக்கணும், இல்லை அந்த துறை சார்ந்த ஆட்சியருக்கு சொல்லியிருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் கேப் எங்கே நடந்தது? நாங்களும் பத்திரிகைகளை சேர்ந்தவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த விஷயங்களில் முறைப்படி நீங்கள் தான் கவர்மெண்ட் ஐடி கார்டோட சுற்றுறீங்க இல்லையா? ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஐடி கார்டோட சுற்றுறீங்க. அப்படி சுற்றுறீங்கன்னும் போது நீங்கள் உங்கள் வேலையை அந்த குறிப்பிட்ட சில சேனல்களுக்கும் பத்திரிகை ஜால்ரா அடிக்கிறதோடு சேர்த்து இந்த விஷயங்களும் மக்கள் நலனுக்காக செஞ்சதுங்க. சத்தியமாக உங்களை இந்த விஷயத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டோம். இந்த 5 துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் மக்கள் முன்னால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 5 துறை சார்ந்த ஆட்சியர்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் மட்டும் என்னென்ன தப்பு, ஏன்னா ஆட்சியர்கள் தான் தெரியும், மாவட்ட ஆட்சியர் உட்பட 5 டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஆட்சியரும் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, சென்னை மாவட்ட ஆட்சியரும் சரி, இதற்கான கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் மக்களுக்கு கொடுத்தால் நல்லது. இதே இவ்வளோ ஸ்ட்ராங்காக கோமா கேட்குறோன்னா, இது சாதாரண நிகழ்வு இல்லைங்க. 21 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. இந்த 5 டெத்து உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி டெத்து போயிருந்தா, உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இந்த 5 பேரில் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க அவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறு இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர், உங்கள் ரிலேட்டிவ்ல ஒருத்தர், உங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தர், உங்கள் நண்பர்கள் ஒருத்தர் இந்த மாதிரி மயக்கடிச்சு அந்த இடத்துல விழுந்திருந்தா நீங்கள் இப்படி தான் சைலண்டாக இருந்திருப்பீங்களா? சார், இந்த விஷயத்தில் அரசியல்வாதியை கேட்கவே முடியாது சார். நீங்கள் தான் ஆட்சியர்கள். யூ ஆர் த பிரைனி பிஹைண்ட் எவ்ரி திங். யூ ஆர் த சிஸ்டம். அப்படி இருக்கும்போது உங்கள் கண்ட்ரோலில் மீறி இந்த விஷயம் நடந்திருக்குன்றதை தயவு செய்து அப்பட்டமாக ஒத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தமிழகத்தில் உள்ள உள்துறை அமைச்சகம் நேற்று நடந்த நிகழ்வுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தெளிவாக கொடுக்க வேண்டும். நாம் இங்கு நிறைய விஷயங்களை பதிவு செய்துள்ளோம். இந்த விஷயத்திற்கு விளக்கமாகவும் அட் த சேம் டைம் மக்களுக்கு புரிதலுக்காகவும் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று சென்னையில் முக்கியமாக அந்த சரௌண்டிங்கில் அதிகமான மதுபான விற்பனை நடந்திருக்குது. இதை யாரும் கருத்தில் கொண்டு இருக்க மாட்டாங்க. நம்ம அங்கே ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதிகமான மதுபான சேல்ஸ் நடந்திருக்கு நேற்றாங்க. அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு 5 to 10 லட்சம் அப்ராக்சிமேட் சொல்லக்கூடிய கவுண்ட், அந்த அவ்வளோ கூடின இடத்துல இந்த மதுபான விற்பனைகள் நடந்து குடிச்சிட்டு நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை முடிச்சுட்டு போய் குடித்தாங்களா அப்படின்ற விஷயத்தில் ஆராய விரும்பல. ஏன்னா நிறைய பாதிப்பு நடந்து போச்சு. இந்த மதுபான சேல்ஸ் நேற்று மட்டும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நடந்த ரிப்போர்ட்டை கிளியராக கொடுங்க. ஏனென்றால் மது விலக்கு துறை என்று ஒன்று உள்ளது. அந்த துறை இது போன்ற பொது நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த மாதிரியான இடத்தில் இந்த மது விற்பனை தேவையா என்று முடிவெடுத்து இனி வரும் நாட்களில், ஏன்னா தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் நல்ல விசேஷமான நாட்களில் பெண்களும் குழந்தைகளும் அங்கே பீச்சுக்கு அந்த மாதிரி மேற்படி பொழுதுபோக்கு தலங்களுக்கு வருவாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கெல்லாம் கொஞ்சம் மதுபான கடைகளை எடுத்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அங்கே நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் மது அறிந்து விட்டே பீச்சுள்ள வந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட். ஏன்னா வெயில், அதில் மது பிரியர்கள் என்று முத்துசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மது பிரியர்கள் வேறு வழி இல்லை, வெயிலை தணிக்கிறதுக்காக மது பிரியர்கள் லைட்டாக மது சாப்பிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க. ஸோ இதெல்லாம் காதுபட நாங்கள் ரொம்ப தெளிவாக நேற்று கேட்ட விஷயம். நாங்களும் அங்கே தான் நம்மளோட டீமோட ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். நிறைய ஃபைல்ஸ் எடுத்தும் வச்சுருக்கோம். தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் இது போன்ற நிகழ்வை இனி வரும் நாட்களில் நடத்தும் போது தயவு செய்து முன்னெச்சரிக்கை அடிப்படையில் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, தண்ணி, பாத்ரூம், டாய்லெட், ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் மேண்டேட்டரியான விஷயம். இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு இனி வரும் நாட்களில் எல்லா நிகழ்வும் சிறப்பாக செயல்பட அரசாங்கத்தை விட முக்கியமாக
சீஃப் செக்ரட்டரி அவர்கள் இதை முன்னெடுத்து இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கொள்வது தங்களின் கடமை என்பதை இந்நிகழ்ச்சி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.